எத்தனை இடர்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு கணவனோட உயிரை மீட்டு வந்த சாவித்திரியை நினைச்சுதான் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. சாவித்திரி காட்டில் வாழ்ந்ததால அங்க விளையிற நெல்லை குத்தி பச்சரிசி மாவாக்கி அதுல கொஞ்சம் வெல்லம் கலந்து காராமணி பயிறு சேர்த்து ஒரு அடை மாதிரி செஞ்சாங்க. அது மேல உருக்காத வெண்ணெயை வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சாங்க. அதை நினைவு கூற விதமாக தான் இன்றளவும் நாமளும் காரரிசி அடை செஞ்சு சுவாமிக்கு நிவேதனமா படைச்சிட்டு வரோம். இந்த விரதம் இருக்கிற பெண்கள் அதிகாலையில நீராடி பூஜை அறையில மாக்கோலம் இட வேணும். நுனி வாழை இலை போட்டு அது மேல அடையும் உருக்காத வெண்ணெயும் வைக்கணும். வெத்தில பாக்கு வாழைப்பழம் வைக்கணும். அது மேலேயே நோன்பு கயிறும் புது தாலி சரரும் வச்சு அதன் முன்னாடி உட்கார்ந்து இலையை சுத்தி நீர் தெளித்து நிவேதனம் செய்யணும். சாவித்ரி சர்வலோக மாதாவான அம்பிகையை நினைச்சு இந்த விரதம் இருந்தாங்க. அதே மாதிரி